இவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அந்த ஒரு ஆளை 20 வருஷமா 20 கோடி செலவு பண்ணி தமிழ்நாடு போலீஸும் கர்நாடகா போலீஸும் வலை வீசி தேடுறாங்க. ஆனா அவர் கிடைக்கவே இல்ல. அதுக்கடுத்து இந்தியாவோட துணை ராணுவமும் சேர்ந்து தேடுறாங்க. அவங்களாலும் பிடிக்க முடியல. யார் அவர், அப்படி என்ன தப்பு செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, சந்தன மரத்தை கடத்தினாரு, யானை தனத்தை வித்தாருன்னு போலீஸ்காரங்க சொன்னாலும் மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க அவர் என்ன பண்ணாருன்னு. தான் சம்பாதிச்ச முக்காவாசி பணத்தை மக்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லங்க, அவர் இருக்கிற வரைக்கும் காவேரி ஆறு நிக்காம ஓடிக்கிட்டு இருந்துச்சு. காரணம் பயம். அது யார் கொடுத்தது? அவரு. 36 வருஷம் காட்டை ஆண்ட ராசாவை தேட பல படைகளும் வந்தாலும் நேருக்கு நேர் நின்று ஜெயிக்க முடியல. கடைசியில வேற வழியே இல்லாம சாப்பாட்டுல சாப்பிடக்கூடாத விஷயத்தை கலந்து கொல்லப்பட்டு கடைசி வரைக்கும் யாராலும் தோற்கடிக்க முடியாத அந்த மனுஷன் தான் வீரப்பன்.